சாம்சங்லேருந்து Galaxy M36 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வழக்கம் போல் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல. அதாவது போன வருடம் Galaxy M35 5Gக்கும் இந்த M36 5Gக்கும் என்ன வித்தியாசம், உண்மையிலே இதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இதை வாங்கினா ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஆனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. மூலம் ஆஸ் யூஷுவல் நம்ம பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து கிளாஸில் கொடுக்குறாங்க, அப்படி சைடில் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கில் வருது. மற்றபடி இந்த ஃபோன் வந்து 7.7 mm திக்னஸோட 197 கிராம் வெயிட் வருது. இந்த சாம்சங்கோட Galaxy M35 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஸ்லிம்மாகவும் இருக்குது, வெயிட் கம்மியாகவும் இருக்குது. இது போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 15% ஸ்லிம்மாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாம்சங் நிறுவனம். ஸோ ஸ்லிம்மான காரணத்தினால அதை வந்து அட்வான்டேஜ்னு நினச்சாலும் அதில் வந்து சில காம்ப்ரமைஸும் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். மற்றபடி இந்த ஃபோன் வந்து 2 மீட்டர்லேருந்து கீழே விழுந்தாலும் இது வந்து அந்தளவுக்கு உடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் வந்து இதில் வந்து ஃபால் எண்டூரன்ஸ் கொடுக்குறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபோனோட பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக பில்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தா ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேலேருந்தே டவுன் கிரேட் ஆரம்பிக்குது. அதன்படி பார்க்கும்போது போன ஜென்ரேஷனில் M35 5Gயில் நமக்கு வந்து பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த டிஸ்பிளே நமக்கு வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ இது ஒரு காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லலாம். மற்றபடியே டிஸ்பிளேயோட சைஸ் கொஞ்சம் கூடி இருக்குது. அதாவது 6.6 இன்ச்சுக்கு பதிலாக 6.7 இன்ச்சாக மாறி இருக்கு. இது போல் இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் உள்ள கிளாஸில் விட்னஸ் ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. போன ஜென்ரேஷனில் என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இந்த இடையும் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 4 மடங்கு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸும் தரதாக சொல்லியிருக்காங்க. அதனால் டிஸ்பிளே அவ்வளோ ஈஸியாக கீழே உள்ளாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே அப்கிரேடாக டவுன் கிரேடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டவுன் கிரேட் தான் சொல்லணும். காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். பஞ்சுவல் டிஸ்பிளேல இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளே கிடைக்காது. மற்றபடியே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. ஸோ போன ஜென்ரேஷனில் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைன் மவுண்டராக இருந்துச்சு. இந்த இடம் வந்து இன் டிஸ்பிளேயாக மாற்றிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனுக்கு நமக்கு எக்ஸ்னாக்ஸோட 1380 அப்படிங்கிற ஒரு 2.4 GHz ரன் பண்ணக்கூடிய காட்டஸோட A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசர் தராங்க. கிராஃபிக்ஸாக மாலியோட G68 MP5 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராசருக்கு நமக்கு 90 ரேங்க் கிடைக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 139 மார்க் எடுக்குது. பி கிரேட் சிப் செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ரேங்க்லேருந்தே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு லோயர் எண்ட் மிட் ரேஞ்ச் சிப் செட்டாக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்ஸ் ரன் பண்ணலாம். ரெகுலராக சோஷியல் மீடியா மாதிரியான ஆப்ஸ்லாம் ரன் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் லைட்டாக பண்ணலாம், பெருசாக பண்ண முடியாது. மற்றபடி கேம்ஸ் பார்க்கும்போது இன்ட்ரோட் கேம்ஸ்லாம் தவிர மற்றபடியாக மிட் செட்டிங்ஸோ ஹெவியான கேம்ஸோ பெரிய லெவலில் யோசிக்க முடியாது. ஸோ கேமிங் ஓரளவு நார்மலாக இருக்கும் குட்டி குட்டி கேம்ஸ் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டால் இதே சிப் தான் போன ஜென்ரேஷன் M35 5Gலையும் பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ சிப்பில் எந்த ஒரு அப்கிரேடும் நடக்கலை. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா இந்த ப்ராசர் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. இன்னுமே வந்து இதை பழைய ப்ராசர் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு அப்கிரேடும் இல்லை. போன ஜென்ரேஷன் M35 என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த M36லையும் இருக்குது. அடுத்த ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. ரேம் வெர்ஷன் ஆஸ் யூஷுவல் LPDDR4 RAM தான் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடில் கிடைக்காது. UFS 2.2 கொடுத்துருக்காது கொஞ்சம் நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். காரணம் வந்து அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்காது நமக்கு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட்லாம். ஸோ போன ஜென்ரேஷனில் நமக்கு M35 5Gயில் என்ன மாதிரி ரேம் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் பயன்படுத்துகிறாங்களோ அதே ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தான் இந்த M36லையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதுலேயுமே வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் அப்கிரேட் பண்ணலை. மற்றபடியாக இதில் ஒரு சின்ன டவுன் கிரேடும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, போன தடவை மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருந்துச்சு. அதை ஹைப்ரிட் சிம் செட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை இந்த ஹைப்ரிட் சிம் செட்டை கூட கட் பண்ணிட்டாங்க. அதாவது வெறும் டியூல் சிம் செட் மட்டும் தான் வருது தவிர மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்த ஃபோனோட OS பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் Android 15 பேஸ் பண்ண 1E7 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் இந்த ஃபோன் வந்து ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 6 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக ப்ராமிஸ் பண்ணிங்க. இது சாம்சங் ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான். நல்ல அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அது இந்த ஃபோனுக்கும் இருக்குது. இது இப்போ இந்த OS நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் ஜெமினி லைவோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதுபோல் பல விதமான AI ஃபீச்சர்ஸும் இருக்குது சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சாம்சங்கோட Galaxy M36 5Gயில் ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா இருக்குது. அதாவது சாம்சங் Galaxy M35 5Gயில் என்ன கேமரா செட்டப் இருந்துச்சோ அதே கேமரா செட்டப் தான். எந்த ஒரு விஷயமும் அப்கிரேட் பண்ணல. அது முடி பார்க்கும்போது மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவுக்கு ஆப்டிக்கல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் தராங்க. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக பிரைமரி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம்ஸ் வரையும் கேப்சர் பண்ணலாம். ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. கேமராஸில் பேக் சைட் கேமராவில் எந்த ஒரு அப்கிரேடும் இல்லை. அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம்.
ஃப்ரண்ட் சைடில் ஒரு 12 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 அப்பச்சில் வருது. இது வந்து சின்ன டவுன் கிரேட் சொல்லலாம். காரணம் போனதில் வந்து 13 மவுஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தந்திருந்தாங்க. இந்த இடம் அதுவும் குறைச்சி 12 மவுஸுக்கான கேமராவாக மாற்றிருக்காங்க. ஸோ ரியல் வேர்ல்டு பெர்ஃபார்மன்ஸில் இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்க போகிறது இல்லை. ஆனால் நமக்கு வந்து தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மெகா பிக்சல் கவுண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் குறையுது. அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் நமக்கு யூஎஸ்பி டைப் சி தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் தராங்க. அதுவே நெட்வொர்க்ஸ் பற்றி பேசணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் நமக்கு 5Gக்கான SNC சப்போர்ட் தராங்க. இப்போ டியூல் 4Gக்கான VoLTE, ப்ளூடூத் 5.3, GPS மாதிரி விஷயம் கொடுக்குறாங்க. போன ஜென்ரேஷன் Galaxy M35 5Gயில் என்ன பயன்படுத்தியிருந்தாங்களோ அதே தான் இந்த M36லையும் இருக்குது. இதுலேயுமே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் பேட்டரியில் ஒரு பெரிய ஆப் வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு இந்த சாம்சங் Galaxy M35 5Gயில் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஃபோனில் அதை அப்படியே டவுன்கிரேட் பண்ணி 5000 mAh பேட்டரியாக மாற்றிட்டாங்க. அதாவது போன ஜென்ரேஷன் 6000 mAh பேட்டரி இருந்துச்சு. ஆனால் இந்த விட வெறும் 5000 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க. ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் அதே 25 வாட்டில் தான் கொடுக்குறாங்க. யூஸ்வலாக சாம்சங் எல்லா ஃபோன்லையும் அதான் கொடுப்பாங்க. இந்த ஃபோன்லையும் வழக்கம் போல் இந்த 25 வாட் சார்ஜிங் தான் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி டைப் சி போர்ட் தராங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேட்டரியில் நமக்கு வந்து அப்படியே குறைச்சிட்டாங்க. அதனால தான் நமக்கு இந்த ஃபோனோட சைஸும் சின்னதாக மாற்றிருக்காங்க. மற்றபடி இந்த சாம்சங்கோட Galaxy M36 5G கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. ஆரஞ்ச் ஹேஸ், வெல்வெட் பிளாக் மற்றும் சிரின் க்ரீன் அப்படிங்கிற 3 கலர்ஸாக வருது. கடைசியாக இதோட விலையை பற்றி பார்க்கலாம். 6GB RAM with 128GB ஸ்டோரேஜ் விலை 17,499க்கும், 8GB RAM with 128GB ஸ்டோரேஜ் விலை 17,999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 20,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் தராங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் அப்கிரேடாக டவுன்கிரேடாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஆப் வச்சுருக்காங்க. அதாவது நமக்கு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக மாற்றிட்டாங்க. என்ன ஒரு விஷயம் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்காக தராங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் ப்ராசர் அதே ப்ராசர் தான். ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் மற்றும் ரேம் எல்லாமே அதே தான். கேமராஸும் அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா நமக்கு மெகா பிக்சல் கவுண்ட் குறைஞ்சிருக்கு. இது இப்போ பேட்டரியில் நமக்கு ஒரு 1000 mAh பேட்டரி குறைச்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரியாக ப்ரைஸ் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிகேஷன் கட் பண்ணிட்டாங்க. அதாவது போன தடவை Galaxy M35 5G வந்து 19,999 அப்படிங்கிற ப்ரைஸிங் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து 17,499 அப்படிங்கிற ப்ரைஸிங் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2,500 குறைச்சிருக்காங்க. ஆனால் ஸ்பெசிஃபிகேஷனை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நல்ல வேலை ப்ரைஸையாவது குறைச்சாங்க. ஒரு ப்ரைஸை குறைக்காமல் இதே ப்ரைஸில் வச்சுட்டு ஸ்பெசிஃபிகேஷன் கட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே கழுவி கொடுத்துருப்பாங்க சாம்சங்கை. ஆனால் அதை செய்யாமல் ஸ்பெசிஃபிகேஷனும் கட் பண்ணி ப்ரைஸையும் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ப்ரைஸ் அதே ப்ரைஸ் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரு 2,500 குறைச்சிருக்காங்க. ஸோ 2,500 குறைச்சி ஸ்பெசிஃபிகேஷன் சில விஷயங்களை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்கிற மாதிரி 1-2 விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பேட்டரி, டிஸ்பிளே, செல்ஃபி கேமரா மாதிரி விஷயங்களில் சில விஷயங்கள் கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து குறைக்கணுங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷம் வந்து லான்ச் பண்ணும்போது ஃபோன் வந்து அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணி அப்படி கொண்டு போயிட்டே இருக்கிறது நல்லதா, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனை கொஞ்சம் கட் பண்ணி ப்ரைஸ் வந்து குறைக்கிறது நல்லதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.